என்னை தேடி வந்த படங்கள் தான் பண்ணேன். பிடிச்ச படங்கள் பிடிச்ச படம் இல்ல, என்ன தேடி என்கிட்ட நீங்க நடிச்சு கொடுங்கன்னு சொன்ன படங்கள் மட்டும்தான் பண்ணேன். பிகினிங்ல ஒரு மலையாள படம் ஹலோ குட் மார்னிங்னு ஒரு மலையாள படம் நடிக்கும்போது நான் அந்த மலையாளம் எனக்கு தெரியாம அப்படி இப்படி ஆடிக்கிட்டே டயலாக் சொல்லுவேன். அந்த டைரக்டர் இந்த காலில் நான் அடிக்கும் அப்படி இல்லாம திறமைய வச்சு வர முடியாது. காட்டுறதே ஒரு திறமை தானே. முன்னால முடியுமா கேமரா பண்ண? இதே சினிமால எத்தனையோ பேர் என்ன மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க, என்ன இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தாதான் வாய்ப்புன்னா இங்க சொல்லிட்டு இருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். சோ நம்ம மனசுக்கு பிடிச்ச எல்லாரும் மனசுலயும் ஒரு அம்மாவா இருக்க ஷக்கீலா அம்மா இன்னைக்கு நம்மளோட ஜாயின் பண்ணிருக்காங்க. சோ அவங்க கிட்ட நிறைய பேசி தெரிஞ்சுப்போம். ஹாய்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ சினி துறைக்கு நீங்க உங்க ஃபேமிலி இஷ்யூஸ்னால பேக்ரவுண்ட்னால சினிமாக்கு வந்ததா சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ ஏ கிரேட் பி கிரேட்னு நிறைய மூவிஸ் இருக்கு. நீங்க நிறைய ஃபெமிலியரான மூவிஸ்லாம் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஃபேமிலி இஷ்யூஸ்னால பி கிரேட் மூவிஸ் எடுக்க வேண்டிய சிச்சுவேஷன் வந்துச்சா? அப்படிலாம் கிடையாது. வந்த படங்களை பண்ணேன். ஓகே. இது என்ன தேடி எந்த படம் வந்தாலும் நான் பண்ணேன். ஓகே. அது பி கிரேடா ஏ கிரேடான்றது நீங்க முடிவெடுத்துக்கோங்க. ஓகே. சோ அது ஃபினான்ஷியல் அதனால நீங்க அப்படிலாம் இல்ல, என்ன தேடி வந்த படங்கள் தான் பண்ணேன். பிடிச்ச படங்கள் பிடிச்ச படம் இல்ல, என்ன தேடி என்கிட்ட நீங்க நடிச்சு கொடுங்கன்னு சொன்ன படங்கள் மட்டும்தான் பண்ணேன். ஓகே. அதுல நான் கிரேட் எல்லாம் பிரிச்சு பார்க்கல. என்னோட வேலை அது கிடையாது. நம்ம சம்பளம் வாங்கிட்டு சொன்னதை நடிச்சு கொடுத்துட்டு வரணும். மத்தபடி நான் அந்த கிரேட் எல்லாம் பிரிச்சு பார்க்கல. ஓகே. என்னென்ன மாதிரி ரோல்ஸ் பண்ணணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்க? எல்லா ரோல் அதெல்லாம் ஆசை எல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. ஓகே. அம்மா ரோலும் பண்ணிட்டேன், ஆயா ரோலும் பண்ணிட்டேன், பைத்தியக்கார வேஷமும் பண்ணியிருக்கேன், எல்லாமே பண்ணியிருக்கேன். அதனால இனிமே ஆசைப்பட்டு செய்யறதுக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நமக்கு ஒரு ஹீரோ கூட நடிக்கணும்ன்ற ஆசை இருந்திருக்கும். நீங்க வளர்ந்து வந்த ஸ்டேஜ்ல? இல்ல எனக்கு கமல் சாரோட ஒரு ஃப்ரேம்ல ஒரு ஷார்ட்ல நின்னா மட்டும் போதும். ஓகே. இன்ன வரைக்கும் அது ஒண்ணு. ஓகே. சோ நீங்க நிறைய வேரியஸ் கிளாமரஸ் ரோல் பண்ணிருக்கீங்களா? என்னைக்காச்சும் ரெக்ரெட் பண்ணிருக்கீங்களா? இல்ல, நோ ரெக்ரெஷன் இன் மை லைஃப். நோ, யூ ஜஸ்ட் டேக் இட் அப் அண்ட் இட் கேம் யூ வேறவர். நான் என்ன பண்ணாலும் நம்பர் 1 இருக்கணும்னு நினைச்சேன். நான் நம்பர் 1 தான் இருந்தேன். இன்னைக்கும் நம்பர் 1 தான் இருக்கேன். ஏன்னா என்னோட பெஸ்ட் விஜே யாருன்னா கேட்டா நானே யோசிப்பேன். ஏன்னா அந்த ஒரு கேள்வி கேட்கிற விதமா இருக்கட்டும், அந்த எனக்கு தெரியும் எங்க இப்போ நீ திணற மாதிரி என்னால திணற முடியாது. அது ஏன் அதுவும் நான் கத்துக்கிட்டு வந்தேன். It took 30 years for me. இந்த இண்டஸ்ட்ரியில இவ்வளோ நாள் சினிமா இத்தனை கேமரா பார்த்து இப்போ நான் உட்காந்துட்டு ஒரு பதில் சொல்றதுக்கோ ஒரு கேள்வி கேட்கும்போது அது யாரா இருந்தாலும் எப்படி கேட்கறதுன்றது நான் கத்துக்கிட்டு வந்திருக்கேன். ஸோ நான் உடனே நான் உன்னை புட் டவுன் பண்ணி பேசல. இது டைம் எடுக்கும். டைம் எடுக்கும். அந்த மாதிரி நான் இதை எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. எனக்கு ஆக்டிங்கை விட இது கஷ்டமா இருக்கு. Because I don't know the other person. இப்ப என்ன இவங்க எல்லாம் இருக்கிற எல்லா செலிபிரிட்டி நம்மகிட்ட கொடுக்குறாங்களா? செலிபிரிட்டி எல்லாம் உள்ள இருக்கிற அவங்க ஹோஸ்ட் எடுத்துன்னு போயிடுவாங்க. நமக்கு புது புது ஆளுங்க, இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ் இப்படிதான் கொடுக்குறாங்க. அவங்கள வச்சு நான் எப்படி எடுக்கிறது? அவங்கள தெரியணும் எனக்கு முதல்ல. எனக்கு எதுவுமே தெரியாது. அப்படி நான் என்ன பண்ணுவேன்னா அந்த கேள்வி எல்லாம் தூக்கி போட்டுருவேன். நான் சார் எந்த ஊருமா நீ? அப்படியா? உனக்கு எத்தனை பேரு? ஏதாவது ஒரு பாயிண்ட் சொல்லிடுவாங்க. இவங்க இந்த பிரச்சனையில இருக்காங்க. அந்த பாயிண்ட வச்சு அவங்க கிட்டே கேள்வி கேட்டு அவங்க வாயாலே வர வச்சிருவேன். நான் போலீஸ் ஆயிருக்கணும். கண்டிப்பா இன்வெஸ்டிகேஷன் பண்ணிருக்கலாம். இப்பதான் எனக்கு தோணுது. ஆமா. ஓகே. சோ உங்களோட 30 years of experience in சினி இண்டஸ்ட்ரியில ஏதாவது ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களா? நிறைய. anything which hurt you most? ஹர்ட் எல்லாம் அது அப்பப்ப மறந்துடுவோம்ல. அவ்வளவா ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு இந்த கத்தியால குத்திட்டாங்க. இந்த நடந்தது என்னால மறக்கவே முடியாது. இல்ல, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் பிகினிங்ல ஒரு மலையாள படம் ஹலோ குட் மார்னிங்னு ஒரு மலையாள படம் நடிக்கும்போது நான் அந்த மலையாளம் எனக்கு தெரியாம அப்படி இப்படி ஆடிக்கிட்டே டயலாக் சொல்லுவேன். அந்த டைரக்டர் இந்த காலில் நான் அடிக்கும்னா அது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. இனி மலையாள படம் பக்கமே வரக்கூடாதுன்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருப்பி இன்னொரு மலையாள படம் வந்தது. இப்ப முடிவெடுத்தேன் மலையாளம் கத்துக்கணும், நான் மலையாளத்துல பேசணும். சோ ஒரு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தாதானே இது மாதிரி ஒரு பெட்டர்மெண்ட் கிடைக்குது. இந்த மாதிரி எவ்வளவோ இருக்கு. அதெல்லாம் அன்னைக்கே மறந்துடுவேன். ஞாபகம் வச்சிருந்தா திருப்பி வேலை பார்க்க முடியாது.
ஆனா அந்த மாதிரி பண்ணவங்க கூட அடுத்த வாட்டி வேலையை பார்க்க மாட்டேன். ஓ! ஓகே. அட் எனி காஸ்ட். நீங்க அத வந்து அப்படியே மறந்துரணும்னு மறப்பீங்களா? இல்ல அது அப்படியே ஃப்ரீ ஃப்ளோல அப்படியே விட்டுருவீங்களா? மறந்துடணும்னு நினைச்சா மறக்க முடியாது. ஓகே. அதனால அது 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 அந்த டாபிக் அந்த நபர் இருக்கிற இடத்துலயே நான் இருக்க மாட்டேன். அது பெட்டர் இல்லையா? கரெக்ட். அப்படி ட்ரை பண்ணுவேனே தவிர லைக் அது இக்னோர் திருப்பி பண்ணிட்டு. எங்கேயாவது பார்த்துட்டேன்னா கூட. ஸோ அடுத்து வந்துட்டு நீங்க விஜே பண்ணிட்டு இருக்கீங்க அண்ட் ஆல்சோ ஸோ உங்களுக்கு விஜே பண்ண ரொம்ப பிடிச்சிருக்கா? அவர் வந்து ஆக்டிங் அந்த மாதிரி தான் போலாம்னு இருக்கீங்களா? இல்ல இப்ப என்னன்னா, நான் முதல்ல எனக்கு வந்து ஸ்டேஜ் ஃபியர் ரொம்ப ஜாஸ்தி. ஓகே. மைக் கையில குடுத்துட்டா எனக்கு பேச்சு வராது. ம். எனக்கு வந்து நான் வந்து டைரக்டர் ஆர்டிஸ்ட். ஓகே. டைரக்டர் என்ன சொன்னாலும் அப்படியே சொல்லுவேன். இது எப்படி இது வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. உண்மையிலே சொல்ல போணும்னா, நான் ஒரு சேனல்ல குக் வித் கோமாளிக்கு அப்புறம் என்னோட சேனல் ஒண்ணு ஆரம்பிச்சேன். ம். அப்போ அதுல என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம கேமரா தானே, நான் சொல்றது தானே அப்படின்னு எல்லாத்தையும் அடிச்சு விடுறது. ம். லைக் அப்படி பேச ஆரம்பிச்சு பிராக்டிஸ் ஆயிடுச்சு. ஓகே. அவ்வளோதான். அதுக்கப்புறமா இப்போ எனக்கு தான் கூப்பிடுறாங்க. நாங்க வந்து ஹோஸ்டா ஒர்க் பண்ணிட்டு ம். இருக்கேன். ஆம், அவ்வளோதான். இது அப்படி வந்தது தானே தவிர, நான் பண்ணணும்னு ஆசைப்பட்டு எடுத்து பண்ணதுனால எல்லாமே பண்ணி பார்ப்பேன். என்ன ஓகே. போகுது? இப்ப நம்ம இன்ஸ்டாகிராம்ல அந்த இத பத்தி பேசணும்ல மேம், கேர்ள்ஸ் பத்தி. ஸோ இன்ஸ்டாகிராம்ல இருக்க இப்ப நெறைய பீப்பிளே வந்து சினிமாக்குள்ள வர ஆரம்பிச்சுட்டாங்க. பட் ஸ்டில் தென் இந்த மாரி காமிச்சா தான் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்றது சினிமால இன்னமும் இருக்கா? இருக்கு. இருக்கு. ஸோ அப்படி அப்படி இல்லாம திறமைய வச்சு வர முடியாதா? காட்டுறதே ஒரு திறமை தானே! ஓகே. இல்லையா? ஓகே. உன்னால சில முடியுமா பேர் கிளாமரா பண்ண? இல்லையா? அதான் வித்தியாசம். பண்றவங்க இருக்கிறாங்கல்ல. அவங்க என்னால முடியும் நான் பண்றேன் பாருன்றாங்க. ஓகே. உன்னால முடியாது நீ வரவே போறதில்ல. நீ அப்புறம் அங்கேயே தான் உட்காந்துருக்க போற. ஓகே. இவங்கள்ல எத்தனை பேர் வந்துடுறாங்க. நான் என்னன்னா, வந்து நல்லா இருந்தா சந்தோஷம். ம். இல்லையா? இங்க இதே சினிமால எத்தனையோ பேர் வந்து என்ன வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க. என்ன வந்து இந்த அட்ஜஸ்ட்மென்ட் இருந்தா தான் வாய்ப்புன்னுலாம் இங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா. ஸோ எதுக்கு லைஃப கெடுத்துக்கிறீங்க? நான் நான் எத் பிராக்டிகலா பேசுறேன். ம். ஓகே. ஸோ என்னைக்காவது ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கீங்களா? ஒரு டயலாக் பேசுறதுக்கு? ஏதாவது ஒரு டயலாக் இது என்ன வரவே மாட்டேன்து அப்படின்னு சொல்லி நெறைய. நெறைய ஏதாவது ஒரு டயலாக் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அதான் பேசவே வரலையே. அப்புறம் அந்த டயலாகே என்ன கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? இல்ல. இந்த இந்த மூவில இந்த டயலாக் அப்படின்ற மாதிரி. நெறைய கன்னட படம். கன்னடா வந்து கொஞ்சம் முஷ்கில் பேசுறதுக்கு. ஓகே. எந்த லாங்குவேஜ் டஃப்பா இருந்துச்சு? லைக் கன்னடா. தமிழ், மலையாளம், கன்னடா. கன்னட லாங்குவேஜஸ் ஆ மலையாளம் ஈஸியா கத்துக்கிட்டீங்களா? ஆமா. ஓகே மேம். ஸோ உங்களுக்கு இண்டஸ்ட்ரியில இப்போதைக்கு இருக்க ரொம்ப க்ளோஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னா யார் யார்? வேணாம்மா. இன்னைக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு நாளைக்கு பிரிஞ்சிடுறாளுங்க. ஏன் மேம்? அப்படிதான் நடக்குது எப்ப பாரு. லைக் யூ இன்னைக்கு ஆர் இன் தான் சொல்லிட்டு இண்டஸ்ட்ரி வரேன். லைக் எவ்ளோ இயர்ஸா இருக்கீங்க. யூ அதுதான் ஷுட் பிரச்சனை. ஹேவ் சம் பீப்பிள்ல. பீப்பிள் ஆர் தேர். யாஹ். நான் சம்பாதிச்சதே மனுஷங்கள தான். ம். ஐம் ஹாப்பி அபௌட் இட். பட் என்னன்னா, இன்னைக்கு பெருமையா சொல்லிட்டு போவேன். இந்த வீடியோவும் வரும். அத காட்டுவேன். ஒரு 2வது நாள் யார் கண்ணு படுமோ 2 பேரும் சண்டை போட்டுப்போம். அப்படி. ஆமா. அதனால வேணாம். ஆக்சுவலா உங்க இன்டர்வியூல பார்த்தேன். லைக் பாலாண்ணாலாம் வந்து ஹெல்ப் பண்ணாரு அந்த ஆமா. மாதிரிலாம் சொல்லிட்டு. ஸோ அவர பத்தி கொஞ்சம் ஃபியூ வேர்ட்ஸ். பாலா வந்து உண்மையிலேயே நான் வந்து அந்த நிமிஷத்துல, அந்த நொடியில கடவுள பார்த்த மாரி இருந்தது எனக்கு. ஓகே. ஏன்னா, அந்த ஆன்டி அவ்ளோ சஃபர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு ம். ஹாஸ்பிட்டல்ல சேர முடியாம. நான் சொன்னேன், மறுநாளே "ஷக்கிமா நீங்க வரக்கூட வேணாம்மா, நானு போய் பார்த்துடுறேன்னு." "இல்லடா, உன்ன ரிசீவ் பண்றதுக்கு எனக்காக தானே நான் சொன்னேன்னு தானே வர." ம். அப்படின்னு சொல்லிட்டு ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். சூப்பர். ரியலி அவர் ரொம்ப ஒரு பெரிய மனுஷன அந்த அந்த இடத்துல தான் எல்லாருமே இல்ல பார்க்குறாங்க. பெரிய மனுஷன் ஆயிட்டான்.